காவல்துறை நண்பருக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா விடுபட்ட எண்ணை காண்டல், அதாவது விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடித்தல். ஓகேங்களா? பொதுவாக இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைமருக்கு வந்து ஒரு சம் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் டைம் அண்ட் ஒர்க் அந்த செயின் ரூல் பேஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்லாம் விடுபட்ட எண் என்னன்னு கேட்பாங்க, இல்லையா அடுத்த ஒரு என்னன்னு கேட்பாங்க. கொஸ்டின் பாருங்கள், 1, 6, 15, 28, 45, டேஷ் 91. ஸோ அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது 1, 6, 5, அதாவது 15, 28, 45, டேஷ் 91. ஸோ இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐடியா வரும்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி சம்னா என்ன பண்ணணும்னா, ஒரு தொடர் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் கூட்டிகிட்டே போதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது கழிச்சிட்டே போதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா பெருக்கிட்டே போதான்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் கண்டிஷன் தான், அதாவது வகுத்தல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அது வகுத்துட்டே போகிறாங்களான்னு கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இது நாலுமே இல்லை, இது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? என்ன ஒரு அட்வான்ஸ்னால் சின்ன ஒரு லாஜிக் தான். அதாவது பாருங்கள், 6 எதால் பிறகுனா 6 வரும்னு பார்க்கணும். அப்போ 2, 6. ஓகேங்களா? இது ஒரு செட்டு. அடுத்தது பாருங்கள் 15. அப்போ 15 எந்த 2 நம்மளை பிறகுனா 15 வரும்னு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5, 15 இல்லை 3, 5, 15. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேசிக்காக 3 × 5 15 எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 லாஜிக்கை தெரிஞ்சவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சீக்வன்ஸ் வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 7, அதாவது 4 × 7 28. எப்படி சார் நீங்கள் அதான் நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்பர் நான் பெருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து இங்கே பெருக்கிற நம்பர் என்ன பார்த்தா 3. இங்கே பெருக்கக்கூடிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 4. அதாவது பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த நம்பரை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அது கூட என்னென்னா ஒற்றைப்படை எண்கள் வந்து பெருக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒற்றைப்படை எண் 3, 5, 7 அந்த ஒற்றைப்படை எல்லாமே இந்த அடுத்தடுத்த நம்பரோட பெருக்குனா எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2 ஒரு நம்பரை 3 இந்த ஒற்றைப்படையால் பெருக்குனா 6 கிடைக்குது. 2க்கு அடுத்த நம்பர் என்னதுன்னா 3. ஸோ 3 கூட இங்கே பாருங்கள் 3 எடுத்துக்கிட்டேன், அதுவும் ஒற்றைப்படை. அதே கூட இங்கே ஒற்றைப்படை என்ன எடுக்கணும், 3க்கு அடுத்தது 5. அப்போ 5, 15. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் என்ன எடுத்திருக்கேன், இங்கே 2, 3. அப்போ இங்கே வரும் 4 வரும். இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 5. அப்போ 5க்கு அடுத்து ஒற்றைப்படை என்ன 7. அப்போ 4 × 7 28. ஸோ அடுத்தது பாருங்கள் 5, ஏன்னா 4க்கு அடுத்து 5 × 7க்கு அடுத்து ஒற்றைப்படை என்னது 9. அப்போ 9 × 5 45. ஸோ இப்போ அடுத்தது இங்கே என்ன வரும் 6, ஏன்னா 5க்கு அடுத்தது 6. இப்போ 9க்கு அடுத்தது ஒற்றைப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 9 × 6 × 11 66. ஸோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 66 தான் வரும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி தான் விடுபட்ட எண் வந்து போடணும். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி, கொஞ்சம் பிசி எக்ஸாமில் இது கொஞ்சம் அட்வான்ஸ் தான். டிஎன்பிசி வந்து ஆக்சுவல் இது வந்து நார்மல் மெத்தட். பட் பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸு, மைனஸு, பெருக்கல், வகுத்தல் இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இது எக்ஸாம் போகிறதுக்கு இந்த சம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மாதிரி சம்ஸ் வேணும்னா இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.